ஹலோ எக்ஸெப்ஷன்ஸ், வெல்கம் டு கோடிங் என்பிசி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்விட்ச் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, ஸ்விட்ச் கேஸ்னால் என்ன, நமக்கு ஏன் ஸ்விட்ச் கேஸ் தேவைப்படுது, அதோட சின்டாக்ஸ், அப்புறம் கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, வாட் இஸ் ஸ்விட்ச் கேஸ்? இட் இஸ் அ செலெக்ஷன் ஆர் டிசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ரோக்ராமில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பேர் தான் ஸ்விட்ச் கேஸ். என்ன ப்ரோ, இஃபெல்ஸுக்கும் நம்ம இதே டெஃபினிஷன் தானே பார்த்தோம், இஃபெல்ஸ் இருக்கிறப்போ நமக்கு எதுக்கு ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு கேட்போம். ஃபர்ஸ்ட்டு, இது பெட்டர் ரீடபிள். ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறதுனால இதை ரீட் பண்ணுறதுக்கோ கோட் ரைட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில கேசஸில் இதோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், டே 1 மண்டே, டே 2 டியூஸ்டே, அந்த மாதிரி போட்டுட்டு டே 7 சண்டே போடுறோம். ஒருவேளை ஒரு நம்பர் 8 கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ டே இன் அ வீக் அப்படின்றத டிஸ்பிளே பண்ண நினைக்கிறோன்னு வச்சுப்போம். இதே இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால், இஃப் டே ஈக்குவல் டு 1 சி அவுட் மண்டே, எல்ஸ் இஃப் டே ஈக்குவல் டு 2 சி அவுட் டியூஸ்டே, அந்த மாதிரி போடுவோம். எல்ஸ் கேஸில் இட் இஸ் நாட் அ டே இன் அ வீக் அப்படின்னு போடுவோம். இதே ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்விட்ச் டே அப்படிங்கிறத வாங்கிடுவோம். ஒருவேளை டேயோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா விச் இஸ் கேஸ் 1, சி அவுட் மண்டே விச் இஸ் கோட் ஃபார் மண்டே, கேஸ் 2 விச் மீன்ஸ் கேஸ் டே 2 கோட் ஃபார் டியூஸ்டே. அப்புறம் இது எதுவுமே, அதாவது இந்த இஃப் எல்ஸ் கேஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த டிஃபால்ட் கேஸ் ரன் ஆகும். இந்த டிஃபால்ட் கேஸ் எல்ஸ் மாதிரி. ஒருவேளை இஃப் எல்ஸ் இஃப் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அதே அவுட்புட் எழுதிக்கலாம், இட் இஸ் நாட் அ டே இன் அ வீக் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கோடிங் எக்ஸ்பிளனேஷனில் இஃப்எல்ஸ்க்கும் இதே எக்ஸாம்பிள் எழுதி காமிச்சிட்டு ஸ்விட்ச் கேஸுக்கும் எழுதி காட்டுறேன். இதில் இந்த பிரேக்னு எழுதியிருக்கோம், அந்த பிரேக் எதுக்கு, பிரேக் அங்கே எழுதலைன்னா என்ன ஆகும், அதையும் நம்ம கோடிங் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஆன்லைன் கம்பைலர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு இன்ட் டே ஈக்குவல் டு 0, சிஇன் டே. இப்போது நம்ம இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணோன்னா, இஃப் டே ஈக்குவல் டு 1 சி அவுட் மண்டே, இந்த மாதிரி. else if day equal to 2 see out Tuesday, இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா else see out not a valid number அப்படின்னு டிஸ்பிளே பண்ணலாம்னு வச்சுக்கலாம். இதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிவிட்டு நம்ம 1 கொடுத்தோன்னா மண்டே வந்துருச்சு. ரன் பண்ணிவிட்டு 2 கொடுத்தோன்னா டியூஸ்டே வந்துருச்சு. எல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 தரலாம். 8 கொடுத்தோன்னா நாட் அ வேலிட் நம்பர், ஏன்னா ஒரு வீக்கில் 7 டேஸ் தானே இருக்குது. இதையே நம்ம எப்படி ஸ்விட்ச் கேஸில் மாற்றலான்னு பார்க்கலாம். இன்புட்லாம் அதே மாதிரி தான். ஸ்விட்ச் டேன்னு வாங்கிடலாம். இந்த டேன்ற வேல்யூ தான் அந்த கேஸோட வேல்யூ. இப்போ இங்கே நம்மன்னு வச்சுக்கலாம். இது புரியும்னு நினைக்கிறேன். நம்மன்னு வச்சா இந்த நம்மன்றது தான் 1 2 3 இதெல்லாமே. கேஸ் 1 2 3 இது எல்லாமே இந்த நம் வேல்யூ தான். ஸோ கேஸ் 1 அப்புறம் கோலன் வச்சுட்டு சி அவுட் மண்டே அப்படி காப்பி பண்ணிட்டு
Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. அப்புறம் default cout not a valid number. ஓகே, இங்கே நம்ம ஆக்சுவலாக பிரேக் போடணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு கேஸ் முடிகிறப்பையும் இந்த பிரேக் யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பிரேக் யூஸ் பண்ணாமல் இதை ரன் பண்ண பார்க்குறேன். நம்ம பிரேக் யூஸ் பண்ணல, நம்பர் வேல்யூ வாங்கியிருக்கோம். ரன் பண்ணோன்னா அதே மாதிரி இன்புட் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே கொடுத்தோன்னா எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுச்சு பாருங்கள். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த டிஃபால்ட் வேல்யூ நாட் அ வேலிட் நம்பர் வரைக்கும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுக்கு தான் நம்ம பிரேக் யூஸ் பண்ணுறோம். பிரேக் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ கேஸ் 1 ட்ரூவாக இருந்து இந்த மண்டே டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பிரேக் ஆகி வெளியில் வந்துடும். அதுக்கு தான் நம்ம ஸ்விட்ச் கேஸில் பிரேக் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறப்போ 1 கொடுத்தனா மண்டே, 3 கொடுத்தனா வெனஸ்டே, 7 கொடுத்தனா சண்டே, இப்போ 8 கொடுத்தனா எதுவும் டிஸ்பிளே ஆகல. டிஃபால்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பு. 8 கொடுத்தனா நாட் அ வேலிட் நம்பர். ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃபெல்ஸ்க்கும் ஸ்விட்ச்க்கான டிஃப்ரென்ஸும் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்காது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் டூ ஃபாலோ. தேங்க்யூ.